ஹலோ விழுப்புரம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாலஸ்தீனில் அந்த குழந்தைங்க படுற கஷ்டம். நீங்கள் சாப்பாட்டில் வந்து எவ்வளோ பேர் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க, கீழே போடுறீங்க. ஒரு ஒரு பருக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் எழுதிருக்குன்னு சொல்லி சொல்லும் போது நக்கலா என்னமோ பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறோம். பட் இந்த குழந்தைங்களை பார்த்தீங்களா, இவங்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த மாதிரி அகதி முகாமில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து கிடைக்காம இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. சி, நம்மளும் இதை பத்தி வெறும்னே பேசுவோம், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா பண்ண போறது கிடையாது. இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தினமும் மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு ஐயோ சேவ் பாலஸ்தீன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஐக்கிய அரபு நாடுகள். அவங்களும் ஒன்றும் பெருசா பண்ண மாதிரி தெரியல. அவ்வளவுதான். நம்ம சும்மா இது வந்து சேவ் பாலஸ்தீன்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம். நம்மளும் இதை பேசினாலும் நம்மள வந்து மனிதநேயம் மிக்க மக்கள் அப்படி நம்புவாங்க அப்படின்றதுக்காக பேசுவோம், அவ்வளவுதானே தவிர யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அவ்வளவுதான். ஸோ இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்லாம் வேணான்னு சொன்னீங்கல்ல நிறைய பேர், பாகிஸ்தான் கூட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் சொல்றேன், ஒருவேளை பாகிஸ்தானும் சைனாவும் இந்தியாவை இன்வைட் பண்ணிச்சுன்னா இதே நிலைமை நாளைக்கு நம்ம பசங்களுக்கு வரும். ஸோ சம்டைம்ஸ் வார் இஸ் நெசசரி அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வாரோடைய பின்விளைவு இதுவாக தான் இருக்கும். தேங்க்யூ விழுப்புரம்.